ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், எந்த ரெண்டு பைக்கு கம்பேரிஷன் ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேடிஎம்மோட என்ட்ரி லெவல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரான டியூக் 125 அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இருக்கும். கவாசாக்கியில் இந்த டியூக் 125 ரைவலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய Z125 அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இருக்கும். சின்னதாக ஒரு கம்பேரிஷன் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக்கில் நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது, எந்த பைக்கில் ஃபியூச்சர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க, எந்த பைக்கோட ப்ரைஸ் அஃபோர்டபுள் இருக்குது, எந்த பைக்கோட மைலேஜ் நல்லா கொடுக்கும், எந்த பைக்கை நம்ம டெய்லி கம்யூட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய கொஷின்ஸ்க்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம கம்பேரிஷன் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கம்பேரிஷன் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த KTM டியூக் 125 ப்ரைஸ் அண்ட் இன்ஜின் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கலாம். KTM பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், அதே சமயம் டெக்னாலஜி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அவங்க பைக்ஸில் எப்போவுமே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த டியூக் 125 பார்த்தீங்கன்னா 1,78,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு இவங்க கொடுக்கக்கூடிய இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பவர்லாம் கரெக்டாக இருக்கா, ஒர்த்து தானா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,10,000 வரைக்கும் ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு கலரில் அவைலபிளாக இருக்குது, ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலரில் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124.7 cc லிக்விட் கூல்டு DOHC சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாஷ்ல இருந்து எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளோ இருக்குன்னா 14.5 ஹார்ஸ் பவர் அண்ட் 9,250 RPM, 12 நியூட்டன் ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா 8,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது கூட உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வந்து பேர் பண்ணியிருக்காங்க. இப்போது கவாசாக்கியோட Z125 ப்ரைஸ் என்ன, இதோட இன்ஜின் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கவாசாக்கி Z125 பொறுத்த வரைக்கும் 1,40,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,60,000 வரைக்கும் இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த Z125 இன்ஜின் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பைக்கோட இன்ஜின் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான் கொடுக்க போறாங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 15 ஹார்ஸ் பவர் வந்து 10,000 RPM, 11.7 நியூட்டன் டார்க் பார்த்தீங்கன்னா 7,700 RPM ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது கூட 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டியூக் 125 மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டியூக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மைலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த 125 cc பைக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 45 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 0 to 100 15 செகண்ட்ஸில் போக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் டாப் ஸ்பீட் உங்களுக்கு ஒரு 125 cc வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 km/h போகும்னா அது இந்த டியூக் 125 தான் முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ Z125 மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மைலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கும் 40 to 45 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும். 0 to 100 பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்குமே கிட்டத்தட்ட 15 செகண்ட்ஸில் தான் 0 to 100 வந்து தொடும். அதே சமயம் இந்த பைக்கோட டாப் ஸ்பீடும் 115க்கு மேலே இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டியூக் 125 பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டியூக் 125 பொறுத்த வரைக்கும் 300 mm சிங்கிள் டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட்லையும் 230 mm சிங்கிள் டிஸ்க் பிரேக் ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் சிங்கிள் சேனல் ABS தான் கொடுத்துருக்காங்க. கவாசாக்கியோட Z125 பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 290 mm சிங்கிள் டிஸ்க்கும் ரியரில் 220 mm சிங்கிள் டிஸ்க்கும் இருக்குது. ஆனால் டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. ஸோ சேஃப்டி வைஸ் Z125 பெஸ்ட்னு சொல்லலாம். அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100/80 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் 130/70 செக்ஷன் டயர் பார்த்தீங்கன்னா ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டியூக் 125 கீ ஃபீச்சர்ஸாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பைக்கோட டிசைன், இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இந்த பைக்கோட லுக் எல்லாமே சொல்லலாம். Z125 பர்ஃபார்மன்ஸ் அதாவது கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டிசைன், அதுக்கப்புறம் இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன், இந்த பைக்கோட ஹேண்ட்லிங், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லலாம். இப்போ டியூக் 125 பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் செட்டப் அண்ட் சேசஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 43 mm WP-லேருந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WP அபெக்ஸ்லேருந்து 10 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ரீல்ஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ Z125 சஸ்பென்ஷன் அண்ட் சேசஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 37 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஒரு சேசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
கேடிஎம்மோட டியூக் 125ஓட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதாவது டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 155 mm, சீட்டோட ஹைட் 822 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட்டான சீட் தான். இந்த பைக்கோட வெயிட் 159 கிலோகிராம் இருக்கு. 13.4 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு டியூக் 125ல. இப்போ Z125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு சீட்டோட ஹைட் 815 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 185 mm கொடுத்துருக்காங்க. கர்போட வெயிட் 146 கிலோகிராம் தான். 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 2-3 லிட்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. கர்போட வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கர்போட வெயிட் எப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ வெயிட் ரேஷியோ அப்படிங்கிறது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்லிங் ஸ்பீட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். அண்ட் இந்த டியூக் 125ஓட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் ஏபிஎஸ் லைட், கிளாக், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், லோ ஆயில் இண்டிகேட்டர், சர்வீஸ் ரிமைண்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலில் நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போ Z125ஓட கிளஸ்டர் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் கூடவே அனலாகும் இருக்கும். அதாவது செமி கிளஸ்டர் தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்லேயும் உங்களுக்கு ஏபிஎஸ் லைட், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், சைடு ஸ்டாண்ட் அலார்ம்ஸ் இண்டிகேட்டர், ஓடோமீட்டர், கிளாக், ஏபிஎஸ் லைட் இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலில் கொடுத்துருக்காங்க. டியூக் 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் ஹெட் லேம்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் டிஆர்எல் எல்இடி டிஆர்எல்ஸோட. எல்இடி டெயில் லேம்ப் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. Z125 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் ஹாலோஜனில் கொடுத்துருக்காங்க. டியூக் 125ஓட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பில்டு குவாலிட்டி பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரைடிங் எர்கனாமிக்ஸ் நல்லா இருக்குது. இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ கேடிஎம் டியூக் 125 பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹெட் டேர்னிங் பைக்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் இது டியூக் பைக் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பெஸ்ட்டான என்ட்ரி லெவல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த Z125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லியன் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பில்லியனுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட், கிராப் ரெயில்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. சீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இப்போ இந்த Z125 பொறுத்த வரைக்கும் அப்ரைட்டான ஹேண்டல் பார்ஸ் இருக்கு. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் இன்ஜினோட குவாலிட்டி அண்ட் பில்டு குவாலிட்டி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பைக்கில் Z125 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வாங்கலாம். ஆனால் இந்தியாவில் என்ன ப்ரைஸில் என்ன கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்த்து வாங்கலாம். இந்த கேடிஎம்மோட டியூக் 125 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு மோட்டார் சைக்கிள். ஸோ கேடிஎம் கிட்ட 125cc மோட்டார் சைக்கிளே கிட்டத்தட்ட உங்களுக்கு 2,10,000 வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் போகுது. ஸோ 2,10,000 நம்ம ஆன் ரோட் ப்ரைஸில் வேறு நிறைய நல்ல பைக்ஸ் கூட வாங்கலாம். இதுவும் நல்ல பைக் தான். பட் இருந்தாலும் இதை விட சிசி அதிகமாக இருக்கக்கூடிய பைக்ஸும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ ப்ரைஸ் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒரு நல்ல பிராண்ட் கிட்ட இருந்து ஒரு என்ட்ரி லெவல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த டியூக் 125 தாராளமாக நீங்கள் போய் சூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா Z125 லான்ச் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 1 or 3 monthsல வந்து லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்படி உங்களால் இன்னும் ஒரு 6 months வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா Z125 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா Z125 பொறுத்த வரைக்கும் Z250ஓட டிசைன் இருக்குது. நிஞ்சா 125ஓட கான்ஃபிகரேஷன் வந்து கொடுத்துருக்கிறதுனால ஒரு பெஸ்ட்டான என்ட்ரி லெவல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்த இந்த ரெண்டு பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கம்பேரிஷன் ரிவ்யூஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் எல்லா பைக்ஸோடது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலான இந்த ரோட்ஸ் ஆஃப் லைஃப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.